ஃப்ரெண்ட்ஸ் இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் காட்டுது. பக்கம் வந்துட்டேங்க. ஏன்னா வந்து சரியான குளிருங்க வரும்போது. உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக நடுங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இதோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வண்டி அப்படியே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரோட்டில் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6:30 ஆச்சு. கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டு கரெக்டாக நான் ஒரு 7:15 7 o'clock ரீச் ஆவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் 6 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்கன்னு நினச்சேன். நான் ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக 6 மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக 6:30 டைம் காட்டுது. கரெக்டாக அங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 இடம் நான் வந்து அந்த இடத்த நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் போகிறவே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம போன நான் சொன்ன லொக்கேஷன் தான் நம்ம கரெக்டாக அங்கே போக போகிறோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இறைச்சிப்பறா வாட்டர் ஃபால்ஸுங்க. அங்கே போயிட்டு ஆனால் செம்ம என்ஜாய் பண்ணேங்க நாங்கள். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் நிறையா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா குளிக்கலாங்க, அந்தளவுக்கு வந்துட்டு இருந்தது தண்ணி. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் வரல. நான் என்ன நினச்சேன், தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வரும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நான் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து எனக்கே தெரில. ஆனால் அங்கே போய் இன்னும் பார்க்கும்போது அதோடய வியூ பார்த்தீங்கன்னா செம வேறு லெவல் இருந்துச்சுங்க. அப்படியே வந்து மெய் மறந்துட்டேங்க. அந்த இடத்த வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக அங்கே நான் முன்னாடியே போயிட்டேன். க்ரௌடே இல்லைங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நான் குளித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடு வர ஆரம்பிச்சுது. அந்த க்ரௌடில் வந்து சத்தியமாக என்னால் குளிச்சிருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுங்க. நான் கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக கூட்டம் வருது. ஜீப்பில் வந்து ஒருத்தராக வராங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இடம். கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். கரெக்டாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மூணாரில் வந்து அவ்வளோ பிளேஸ் இருக்கா, நீங்களே வந்து ஒரு பிரமிப்பாக இருப்பீங்க நீங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லாக டூரிஸ்ட் தாங்க. எல்லாம் மூணாருக்கு வெயிட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நேரம் நம்ம இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட்டு சின்ன அமராவதி அணை. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நேராக போனால் திருமூர்த்தி அணை. நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும் இங்கேருந்து. இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட்டு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட்டு. இங்கேருந்து கரெக்டாக மூணார் ரோடுங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ரோடு தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து பார்ட்டாக தான் வரும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். ஆனால் போர் அடிச்சிடும். அதனால் வந்து பார்ட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லா இருக்குங்க. மார்னிங் டைமு அப்படியே அந்த சன்செட் படும்போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அந்த சன்செட் நம்ம அந்த வெயில் படும்போது ஓ மை காட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கரெக்டாக வந்து இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு 38 கிலோமீட்டர் இன்னி காட்டுது. எல்லாருமே வந்து வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா திடீர்னு வந்து நாயோ ஏதாவது இடையில வந்துருன்னா டக்குன்னு பிரேக் பிடிச்சிங்க விழுந்துருவீங்க. மெதுவாகவே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாகவே எல்லாமே பண்ணுங்கள். நானும் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். 4:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக வந்து ஒரு பிளான் தான் போட்டேன். சரி, நம்ம எப்பயுமே வந்து மூணார் போய் தேடி போயிடலாம். இன்றைக்கி அப்போ தான் பிளான் போட்டிருக்கேன். எத்தனை மணி ஆகும்னு தெரில. உங்களுக்கு அந்த டைம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை தாண்டிக்கிட்டோம். நம்ம உடுமலை தாண்டி கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டு முன்னாடி வர அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே கரெக்டாக வந்து செக் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கணும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் உண்மையாலுமே சுத்தமான காற்றுங்க. அப்படியே சுவாசிக்கும் போது அப்படியே நம்ம அந்த காற்றை வந்து அப்படியே இயற்கையாகவே நம்ம வந்து அப்படியே இயற்கையை சுவாசிச்சுட்டு அப்படியே நல்லா இருக்குங்க. அந்த இடம் அந்த ஃபீலு உண்மையிலுமே அவ்வளோ ஃபீல் அப்படி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே சென்ட்ரலில் மட்டும் ரோடு சுற்றியும் பாருங்கள், அப்படியே வந்து மரம் செடி எல்லாமே நல்லா இருக்குங்க. பயங்கரமான வியூங்க. நம்ம அந்த உடுமலை தாண்டின உடனே வந்து அந்த அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதை விட வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு உள்ளே போனால் இதை விட வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இங்கே இடத்துல வந்து ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்த டீ குடிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கமெல்லாம் யானைலாம் வரும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வராதுங்களா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யானை அப்புறம் வந்து முயல் கரடிலாம் இருக்குங்களாம்மா. கரடி இருக்கான்னு தெரியல சொன்னாங்க. ஆனால் வந்து நைட் டைம்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணுமாம்மா, ஏன்னா வந்து யானைலாம் வந்து கிராஸ் ஆகுமாம்மா அப்படின்னு வந்து ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மார்னிங் டைம் போகிறேங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் எல்லாமே வந்து அங்கங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சின்னாருங்க, சின்னார் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னார் கரெக்டாக அங்கே மலை தெரியுது பாருங்க. அன்றைக்கி அந்த மலைக்கு தான் போக போகிறேன் நினைக்கிறேன். தான் 3 ஹவர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ரோடு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. இந்த ஒரே ரோடு தான், எங்கேயும் வண்டி திருப்பவே வேண்டாம். அந்த கரெக்டாக அந்த மலை தான் வந்து அந்த மலைக்கு கீழே தான் நம்ம வந்து அந்த செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து மலை வந்து ஏறுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போனது இல்லைங்க மூணாறு, இதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். அதுலேயே வந்து பிளான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து மூணாறு போனதே இல்லைங்க. நிறைய பக்கம் போயிருக்கேன், ஊட்டி வால்பாறை எல்லாம் அங்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் வந்து இந்த இடம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சோலோவாக போகிறேன். செக் போஸ்ட்டுங்க, நம்மளை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு இது பண்ணலாம். கேட்கல, தேங்க்ஸ் டிரைவரு. கேட்கல, சூப்பர், வேற மாதிரி இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. புலிகள் காப்பகம். இப்போ ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் அது வந்து உண்மையில வந்துருச்சுன்னு நினச்சேங்க. பார்த்தா அது வந்து அது இல்லைங்களாமா, இன்னொரு செக் போஸ்ட் உள்ளே ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து செக் பண்ணுவாங்க, டிக்கெட் எடுக்கணுமாம்மா. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மேலேயே போகணுங்களாமா. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னி ஒரு அந்த செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. நண்பர்களே, இந்த ரோட்டில் நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம், சோலோவாக போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. கரெக்டாக வீடெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஒரே பக்கத்தில் ஃபுல்லாக மலை, சென்டரில் மட்டும் ரோடுங்க. பக்கத்தில் வந்துட்டேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட்டு வந்து தொடரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இதோட தொடர்ச்சி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே பாய்.